இதுலேயே வந்து ஜர்னல் என்ட்ரிஸ் போட சொல்லியிருக்காங்க. டேட்டு, பர்டிகுலர்ஸு, எல்எஃப், டெபிட்டு, கிரெடிட். ஓகேவா? இப்போ ஜர்னல் என்ட்ரிஸ் போட்டுடலாம். எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ் ஆகிருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ் ஆகிருக்குதுங்க. 8000 அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ் ஆகிருக்குது. அதுக்கு போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு யூஸ்வலாக ஜேர்னல் என்ட்ரி போடும்போது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனிக்குள்ளே எது உள்ளே வருதோ அதை என்ன பண்ணுங்க, டெபிட் பண்ணும். கம்பெனி விட்டு எது வெளியே போகுதோ அதை வந்து கிரெடிட் பண்ணும். இதுதான் நம்மளுக்கு பேசிக் கான்செப்ட் எல்லா ஜேர்னல் என்ட்ரிஸோடது. இது ஞாபகம் இருந்துட்டால் போடுறது ஈஸி. இப்போ வந்து 8000 அப்ளிகேஷன் சேல் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்ளிகேஷன் வெளியே போகுது. அப்போ அமௌண்ட் உள்ளே வருமா? அப்போது உள்ளே வரதை டெபிட் பண்ணிக்கலாமா? என்ன உள்ளே வருதுங்க? பேங்க் உள்ளே வருதா? ஸோ அமௌண்ட் உள்ளே வரதுனால பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு ஷேர் ஈக்விட்டி ஷேரா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். எவ்வளோ வந்திருக்குதுங்க? 8000 ஷேர்ஸு. பர் ஷேரோட ப்ரைஸ் என்னங்க நம்மளுக்கு 10 rupees. ஸோ 80,000 வேல்யூவான ஷேர்ஸுக்கு நம்மளுக்கு அமௌண்ட் உள்ளே வந்துருச்சு இல்லையா? அதுக்கு அடுத்தது யார் இவங்களோட லைபிலிட்டிஸை போடணும். ஓகேவா? ராஜன் எவ்வளவு, ஷியாம் எவ்வளவு அப்படின்ட்டு. ராஜனோட லைபிலிட்டி எவ்வளவுன்னு பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1100 ஷேர்ஸு. ஷியாமோடது 900 ஷேர்ஸுன்னு பார்த்துருக்கோமா? லாஸ்ட்டாக லைபிலிட்டி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதை நம்ம எடுத்து போட்டுடலாம். ஸோ அப்போது ராஜன் அக்கௌண்ட் டெட்டார் ஷியாம் அக்கௌண்ட் டெட்டார் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ ராஜனுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்னா அவரோடது 1100 × 10, இவரோடது 900 × 10. ஓகேவா? ஸோ அப்போது நம்மளுக்கு ஸோ இங்கே 9000 வரும், இங்கே 11,000 வருமா? ஸோ டோட்டலாக அப்போ 20,000 வேல்யூவான ஷேர்ஸ் நம்மளுக்கு இன்னும் வர வேண்டியது இருக்குது. அது யார் கொடுப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜன் அண்ட் ஷியாம் சேல் பண்ணி கொடுத்துருவாங்க, இல்லைனா அவங்க அமௌண்ட் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது அவங்களுக்கு கமிஷன் பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்க்கலாம். கமிஷன் பற்றி எதுவும் கொடுக்கலை. ஓகேவா? ஸோ அப்போ மேக்ஸிமம் நம்ம கமிஷன் எவ்வளோ கொடுக்குறோமோ அதை கொடுத்துடலாம். ஓகேவா? 2.5 தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் கொடுப்போம். ஸோ அதை வந்து நம்ம கொடுத்துடலாம் ஷியாமுக்கும் இவங்களுக்கும். அது போக ரிமைனிங் அமௌண்ட்டை அவங்க பே பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ கமிஷன் கொடுக்குறதுக்கான என்ட்ரிஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தான்னா அண்டர் ரைட்டிங் கமிஷன். இப்போ அமௌண்ட் பே பண்ணுறோம் இல்லையா? அமௌண்ட் வெளியே போகுது கம்பெனிலேருந்து. அக்கௌண்ட் டெட்டார் டு யாருக்கு கொடுக்கணுங்க? ராஜனுக்கு கொடுக்கணும். ராஜன் அக்கௌண்ட் டு ஷியாம் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ எவ்வளோ கமிஷன்? 2.5% வச்சுக்கலாம். கமிஷன் எதுவும் கொடுக்கல அப்படிங்கிறத மேக்ஸிமம் கமிஷன். ஸோ அப்போ அவங்க எவ்வளோ சேல் பண்ணி கொடுக்குற அப்படின்னு டோட்டலாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்களா? ராஜன் வந்து 6,000 பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? 6,000 அப்படிங்கும்போது 6,000 × 10 rupee. அப்போ 60,000ல் 2.5%. ஸோ இவருக்கு என்ன வருங்க? 4,000 × 10 rupees பர் ஷேரு. ஸோ 40,000ல் 2.5%. ஓகேவா? எதுவும் சொல்லலாம் அப்படிங்கிறனால இப்படி போட்டுறோம். 60,000 2.5%. இப்போ என்ன வருதுங்க? 1,500 ராஜனுக்கு வருது. ஸோ இவருக்கு எவ்வளோ வருது? 40,000க்கு 2.5 இல்லையா? 40,000 × 2.5% 1000. அப்போ டோட்டலாக கொடுக்க வேண்டியது இவங்க எவ்வளோங்க? 2,500 வந்து கமிஷனாக கொடுக்கணும். ஓகேவா? கமிஷன் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இவங்க பே பண்ணுமா அமௌண்ட்டு? ஓகேவா? ஸோ அந்த என்ட்ரீஸை போடணும். ஸோ இப்போ கமிஷன் போக ரிமைனிங் அமௌண்ட்டை ராஜன் கொடுத்தா போதும். ஓகேவா? அப்போ அமௌண்ட் உள்ளே வருது இல்லையா? பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு தனித்தனியாக போடுற இது மட்டும் ராஜன்
அக்கௌண்ட். ராஜன் ஆக்சுவலாக எவ்வளோ அண்டர்டேக் பண்ணுறாருங்க, 11,000 பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ அதில் இவரோட பொசிஷன் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,000ல் இவர் 1,100 தானே. ஓகேவா? 11,000 அதில் வந்து 1,500 போக 9,000 11,000 மைனஸ் 1,500 9,500. ஸோ இவர் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து 9,500 கொடுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி ஷாமும் கொடுக்கணும். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷாம் அக்கௌண்ட் எவ்வளோங்க அவர் கொடுக்க வேண்டியது 9,000 கொடுக்கணும். ஆல் கமிஷன் எவ்வளோ 1,000 போக ரிமைனிங் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,000 கொடுக்கணும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஜேர்னல் என்ட்ரிஸ்ன்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம போட தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.